சாரி, நான் ஏதோ எங்கேயோ போயிட்டேன். ஓகே. மாயா, நான் கொடுத்த லெட்டர் படிச்சிங்களா? என்ன லெட்டர்? அதாங்க என் மனசில் இருக்கிறதெல்லாம் எழுதி கொடுத்தனே, லவ் லெட்டர். ஓ அதுவா? ஆமாங்க, அதே தான். படிச்சிங்களா? படிக்கலாம் தான் பார்த்தேன். அதுல நிறைய லெட்டர்ஸா இருந்துச்சு, படதும் இல்ல, அதான் தூக்கி போட்டேன். தூக்கி போட்டீங்களா? அப்பவே போட்டேன். சாப்பிடு. சாப்பிடுப்பா. எங்க மெதுவா சாப்பிடுங்க. ஏன் எவ்வளவு அவசரமா சாப்பிடுறீங்க? அம்மா திட்டுவாங்க. எதுக்கு? இங்க வா. அது ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதான் அம்மா திட்டுவாங்க. நீ அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. ப்ராமிஸ். ப்ராமிஸ். என்ன பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு. கிண்டல் பண்றாளா இல்ல சும்மா நடிக்கிறாளா? அம்மா, உன் பேர் என்ன? பிரகாஷ். பிரகாஷ், ஸ்வீட் நேம். ஐயோ, ஐஸ்கிரீம் மேல இவ்வளோ வெறியா? குழந்தைய விட கேவலமா இருக்கா? பிரகாஷ், நான் நிறைய டிராயிங் பண்ணிருக்கேன், பாக்குறியா? இரு இரு இரு, எடுத்து காட்டுறேன். பாரு பாரு. டாயின் 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 டாயின். பிள்ளையார் நல்லா இருக்குல்ல? ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டேன். எலி மிஸ் பண்ணிட்டேன். அதான் மிஸ் 6 போட்டாங்க. இரு, நான் இன்னொன்னு காட்டவா? இங்க பாரு. வெரி குட். நல்லா இருக்குல்ல? பிரகாஷ், பாரு. இது கிளவுட்ஸ், இது சன். மிஸ் இத பார்த்துட்டு குட்னு சொன்னாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. சூப்பர்ல? மாயா, குழந்தை மாதிரி பேசுறது, இந்த மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் விளையாட்டுக்கு தானே? ஐயா, இங்கெல்லாம் விளையாட கூடாதுல்ல. நீ வீட்லயும் இப்படிதானா? ஆமா. இல்ல,
இந்த மாதிரி நடந்துக்கிறது என்னால் நம்ப முடியல. நீங்கள் ஜெர்மன் கிளாஸ் போகிறீங்க, கிட்டார் வாசிக்கிறீங்க, நல்லா செட்டில் ஆடுறீங்க, ஆனால் குழந்த மாதிரி பேசுகிறீங்க. அதெல்லாம் அம்மாக்காக பண்றேன். எல்லாரும் என்ன லூசு கிறுக்குன்னு திட்டுறாங்கல்ல, அதான் அம்மா சேர்த்து விட்டாங்க. ஆனா பிரகாஷ், எனக்கு ஷட்டில் ஆடவே பிடிக்கல. கிட்டார் கூட ஒரே போர். அதான் நான் அடிச்சிட்டேன். இதை எடுத்து வை, நம்ம கிளம்பலாம். எனக்கு சாக்லேட் வாங்கி தரியா? சாக்லேட்டா? ஒன்று, 2, இவ்வளோவா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு எவ்வளோ? 450 சார். அப்படியே 50 ரூபாய்க்கு சாக்லேட் கொடுங்க. சாக்லேட்ஸ் நிறைய. தேங்க்யூ சார். கூல் ட்ரிங்க்ஸ், எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். என்ன ஃப்ளேவர்? கூல் ட்ரிங்க்ஸ் என்ன இருக்கு? கிரேப் இருக்கு, லெமன் இருக்கு, ஆரஞ்சு. இல்லை அதெல்லாம் வேணாம், ஏதோ ஒன்று கொடுங்க. ஓகே சார். உனக்கு? எனக்கு எதுவும் வேணாம், நீ சாப்பிடு, நம்ம கிளம்பலாம். அப்ப ஐஸ்கிரீம் இல்ல வந்து சாப்பிடு. இல்ல வேணாம் சொன்னா கேளு. இல்ல வேணாம் சொன்னா கேளு. கொஞ்சமா சாப்பிடு. ஐயோ சாரி சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அண்ணா வாஷ்ரூம் எங்க இருக்கு? வெளியில போய் லெஃப்ட் சார். நான் போயிட்டு வரேன். sorry. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நீ இங்கே இரு, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நீ இங்கே இரு. ஐஸ்கிரீம் வேணும் சொல்லிட்டான். ஆள் வராங்களாமா? என்னடா பாத்ரூம்ல திறந்து போட்டு வச்சுக்கிறீங்க? சரியானவங்க அவனுங்க. என்னம்மா, என்ன அப்படி பாக்குற? யாருங்க பூட்டினது?
இங்க உட்காந்துட்டு இருந்த பொண்ணை பாத்தீங்களா? ஆமாப்பா, ஒரு பொண்ணு இருந்துச்சு, என்னைய பார்த்துட்டு இருந்துச்சு ஒரு மாதிரியா. ஏமா பாக்குறேன்னு கேட்டேன், எந்திரிச்சு போயிடுச்சுப்பா. உஷா, மாயா எங்க போனான்னு தெரியலையாமா? எல்லா இடத்துலயும் பாத்துட்டமா, எங்கேயுமே இல்ல. ஐயோ கடவுளே, நான் எங்கன்னு போய் தேடுவேன். என்ன உஷா இப்படி பண்ணிட்ட? கொஞ்சம் முன்னாடி வர மாட்டியா? ஸ்கூல் விடுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வான்னு சொல்லிருக்கல. இல்லம்மா, நான் அப்பவே கிளம்பிட்டேமா. வழியில ஒரு பைக் மேல மோதி அவங்க தகராறு பண்ணி பிரச்சனை ஆக்கிட்டாங்கம்மா. ஐயோ இது வேறயா? ஆமாமா, அவங்களுக்கு பணம் கொடுத்து சமாதானம் பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. லேட் ஆகுன்னு தெரியல, எனக்கு ஃபோன் பண்றதுக்கு என்ன? நான் வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணிப்பேன்ல. யாவது வந்துலாம் நினைச்சேமா. உனக்கு என்ன இப்படி 1000 விளக்க சொல்லிட்டு இருப்ப? எனக்குள்ள உள்ளுக்குள்ள பதறுது. என்னவோ போ. எங்கதான் போயிருப்பா? அவ மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணு, எப்ப கிளம்பினான்னு விசாரி. நான் அப்பவே ஃபோன் பண்ணமா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பியே, இப்ப என்னதான் பண்றது? இங்க யாராவது அவளை பார்த்தாங்களாமா? விசாரிச்சியா? அப்பவே விசாரிச்சமா, யாருமே பார்க்கலன்றாங்க. ஐயோ நான் என்னதான் பண்றது? அவ அப்பா வீடி அட்ரஸ் கேட்டா சொல்ல கூட தெரியாது. ஆட்டோ பஸ்னு எதுலயாவது ஏறி போயிருந்தா நினைக்கவே பயமா இருக்கு. அம்மா பதறாதீங்கம்மா, பாப்பா எங்கேயும் போயிருக்காதுமா. அதான் எங்க தேடி கிடைக்கலங்கறியே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது இல்ல. சாரிமா, என் மேலதான் தப்பு இருக்கு. ஆனா எப்படின்னா கண்டுபிடிச்சிடலாமா? இங்க பக்கத்துல தான் எங்கன போயிருப்பாங்கம்மா. ஆமா, இதையே சொல்லிட்டு இரு. எங்கயாவது தேடினா தானே கிடைப்பா. உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல, போடி. அம்மா அழாதீங்கம்மா, தேடி கண்டுபிடிச்சிடலாமா. தைரியமா இருங்கம்மா. அவ இதுவரைக்கும் இப்படி பண்ணதே இல்ல. இன்னைக்கு அவளுக்கு என்னாச்சு? கால் போட போக்கல எங்கேயோ போயிட்டாளே. இப்படி எல்லாம் ஆகும் நான் எதிர்பார்க்கலாமா? ஏற்கனவே பாப்பா கிட்ட சொல்லிருக்கேன், வர லேட் ஆனாலும் இங்கே இருக்கணும்னு. இத்தனை நாள் அப்படித்தானமா இருந்தாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாளா? அவ நிலைமை உனக்கு தெரியாதா? விவரமான பொண்ணுன்னா வீட்டுக்கு வந்துருவான்னு பயம் இல்லாம இருக்கலாம். அவ அப்படியா? சரி, நீ ஆட்டோ விடு, தெரிஞ்ச இடத்துல தேடி பார்க்கலாமா? ஒண்ணு ஏறு இல்லன்னா இறங்குமா. வழிய மறைச்சிட்டு நிக்கிற. ஏறுமா, அது ஏறுமா. ஏமா ஏறுமா, அம்மா ஏறுமா, சீக்கிரம். பொறுமையா ஏறிட்டு இருக்க.
அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காரேம்மா. கொஞ்சம் இறங்கி ஏறுங்க. இறங்குங்க. ஏறுமா. நீ எங்கம்மா போனோம்? அம்மா உன்னதாம்மா கேக்குறேன், நீ எங்க போனோம்? வீட்டுக்கு. வீட்டுக்கு தான். எந்த ஏரியா? என்னது? அட என்னம்மா நீ, உன் வீடு எங்கன்னு கேக்குறேன். வீடா? உங்களுக்கு வருண் தெரியும்ல, வருண் வீட்டுக்கு அந்த பக்கம், தமிழ் வீட்டுக்கு இந்த பக்கம். ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல்ல இருக்கு. ஏம்மா தனியா வந்த? ஆமா. உன் பேச்ச ஒரு மாதிரியா இருக்கம்மா. கூட யாரும் வரல? அதான் சொன்னேன்னு தனியா வந்தேன்னு. புத்தி சுவாதீனம் இல்லாத பொண்ணு போல இருக்க.